ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீண்டும் இந்தியா vs ஆஸ்திரேலியா மோதலுங்க. ஆமாம், எதில் தானே கேட்குறீங்க? 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு போக போகிறாங்க. ஆஸ்திரேலியாவை போயிட்டு ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறாங்க. நம்ம இந்திய அணி கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த போட்டிக்காக எல்லாருமே இயங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங், முன்னாள் ஆஸ்திரேலியா கேப்டனான ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த தொடரை 4-1 சொல்லிட்டு ஆஸ்திரேலியா தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரிக்கி பாண்டிங் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஐசிசி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி கூட தொடருக்கான அட்டவணை வெளியிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அட்டவணை வெளியிட்ட உடனே ரிக்கி பாண்டிங் ஒரு ட்வீட் என்ன போட்டாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொடரை ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவாங்க, அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடந்த ஒரு 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியாவை தொடரை வீழ்த்திட்டு தான் போயிருக்காங்க. அது ரெக்கார்டு இருக்குது. ஆனால் இந்த வாட்டி ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணும், அதில் மிஸ் ஆகாது. 4-1 சொல்லிட்டு தொடரை கண்டிப்பாக ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவாங்க, இது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, பட்டு வர்றது இந்தியாங்க. நீங்கள் பாகிஸ்தானை நாட்டை சொல்லலாம், பங்களாதேஷை சொல்லலாம், சவுத் ஆஃப்ரிக்கா சொல்லலாம், பட் டெஸ்ட் மேட்ச்னால் இந்தியா தான். இந்தியாவில் நீங்கன்னா வெறும் ஸ்பின்னர் மட்டும் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறியா? ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் பயங்கரமாக இருக்குது இந்தியா கிட்ட. அது மட்டும் இல்லாமல் முகமது ஷமி வேறு தலைவன் வேறு வரப்போகிறாரு, கம்பேக் கொடுக்க போகிறாரு. கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன், 4-1 இல்லை, கண்டிப்பாக இந்தியா 3-2 சொல்லிட்டு சீரீஸை வின் பண்ணுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்திய அணி முன்னே சொல்லலாங்க, நீங்கள் ஃபாஸ்ட் பவுலிங் இந்திய அணிகிட்ட அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை, ஏதோ ஒரு அளவுக்கு தான் போடுவாங்க, ஸ்பின்னர்ஸ் தான் நல்லா இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஃபாஸ்ட் பவுலிங்கிலும் ஸ்பின்னிங்கிலும் பயங்கரமாக இருக்குது. அதுவும் ஃபாஸ்ட் பவுலிங் பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எடுத்துக்குங்க, சிராஜ் வெளிநாட்டு அந்த ஏஷியன் கான்டினென்ட் விட்டு வெளியே சீனா கான்டினென்ட் வந்தால் கண்டிப்பாக சூப்பராக ஒரு ரெக்கார்டு வச்சுட்டு இருக்காரு. சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி சொல்லிட்டு நல்ல போலிங் அட்டாக் எங்ககிட்ட இருக்குது. அப்புறம் உமேஷ் யாதவ் வேறு இருக்கார், இன்னும் நல்ல சீம் பவுலர். அதனால் கண்டிப்பாக எங்ககிட்ட நல்ல ஒரு அட்டாக் இருக்குது. இந்திய அணி சீரீஸை வின் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வர ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி, அப்புறம் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது. தொடர்ந்து 2 ஐசிசி ட்ராஃபி வருது. ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு நீங்கள் ஃபைனலுக்கு போனோன்னா கண்டிப்பாக இந்திய அணி ஆஸ்திரேலியா தொடர ஜெயிச்சா மட்டும்தான் முடியும். அதனால் கண்டிப்பாக போராட வேண்டிய சுச்சுவேஷன். அதுக்கு முன்னே ஒரு பங்களாதேஷ் கூட ஒரு 2 போட்டியும், நியூசிலாண்டு கூட ஒரு 3 போட்டியும் விளையாடுறாங்க. அது நம்ம நாட்டில் விளையாடுறாங்க. அதனால் நம்மளுக்கு அந்தளவுக்கு பெரிய டஃப் இருக்காது. ஏன்னா நம்ம நாட்டில் நம்மளை அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் சொல்லலாம் ஓடிஐ T20 ஏதோ ஓகே, பட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா டாமினேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்தியாவில் வீழ்த்ததுக்கு ஆஸ்திரேலியா வந்தாலே ரொம்ப திணறுவாங்க. இல்லை வேறு எந்த டீம் வந்தால் என்ன, பங்களாதேஷ்லாம் தூக்கி சாப்பிட்ருவாங்க. நியூசிலாந்து கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க, பட் இந்தியா நல்லா பண்ணி வின் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்திய அணி எப்படி தான் எதிர்கொள்கிறாங்க ஆஸ்திரேலியா அணியை. நீங்கள் சொல்லுங்கள், ரிக்கி பாண்டிங் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா சீரீஸை வின் பண்ணுமா இல்லை இந்தியா சீரீஸை வின் பண்ணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.